அரியலூர் மாவட்ட கீழயசனை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் இருப்பதால் மாணவர்கள் கல்வி கற்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் சிரமத்தை குறித்து அரசுக்கு எடுத்துரைக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. அரியலூர் மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் என 700க்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இப்பள்ளிகளில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை கூடுதலாக தேவைப்படும் வகுப்பறை வசதிகள் என பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் மாவட்டத்தின் பல அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவ்வாறு திருமானூரை அடுத்த கீழயசனை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள் போதிய ஆசிரியர்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் இருப்பதால் மாணவர்கள் கல்வி கற்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 1953ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியாக திறப்பு விழா கண்ட இப்பள்ளி கடந்த 2005ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தரம் உயர்த்தப்பட்டதை தவிர 20 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை போதிய வகுப்பறைகள் மற்றும் கல்வியை கற்றுக் கொடுக்க போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் உள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இதுகுறித்து இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் அஜித் குமார் நமது செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 145 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 128 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. ஏனென்றால் ஆசிரியர் பற்றாக்குறை, தலைமை ஆசிரியர் இல்லை. 2 வருஷமா தலைமை ஆசிரியர் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்டடம் 2 கட்டடம் தான் இருக்குது. 1லேருந்து 8 வரைக்கும் இருக்காங்க. 2 கட்டடம் 3 வகுப்பறை தான் இருக்குது. இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அரசாங்கம் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வளரணும், எல்லாமே வளர்ச்சி அடையணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கிற போது எப்படி கவர்மெண்ட் வளர்ச்சி அடையும்? மாற்றி உடனே ஆசிரியர் போட்டு தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இதையெல்லாம் நிவர்த்தி செய்து தர கோரி பல ஆண்டுகளாக தொடர்ந்து அளித்த கோரிக்கை மனுக்கள் மீது இதுவரை கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், இதனாலேயே பலர் தங்களது பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இதுகுறித்து நமது செய்தியாளரிடம் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் ஆனந்தி கூறும்போது, எஸ்எம்சி மூலமா 2 ஆசிரியர்கள் நாங்கள் பணியில் போட்டிருந்தோம் சார். நாங்கள் வட்டார கல்வி அலுவலர் சொன்னதன் பேரில் போட்டிருந்தோம். ஆனால் இவங்களை அவங்க எடுத்துட்டாங்க, வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். டெட்டு எக்ஸாம் வச்சு 3 வருஷம் ஆகுது. இதனால் டெட்டு பாஸ் பண்ணி ஏராளம் பேர் 40,000 பேர் கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களுக்கே இந்த வேலையை போட காணும். அப்படி இருக்கிறதுல எங்களுக்கு ஏன் அந்த 2 டீச்சர்ஸ் எடுத்தாங்க? கவர்மெண்ட் அரசாங்கம் சொன்னபடி எஸ்எம்சி மூலமாக எங்களுக்கு தற்காலிக பட்டதார ஆசிரியரை உடனடி நியமிக்குமாறு நாங்கள் வட்டார கல்வி அலுவலரிடம் நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். எங்களது கோரிக்கையை ஏற்று அவர்கள் எங்களது மாணவர்கள் நலனை கருதி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுக்கு இல்லைனா எங்கள் குழந்தைகளை நாங்கள் வந்து பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம். எனவே மாணவ மாணவிகளின் நலனின் அக்கறை கொண்டு இப்பள்ளிக்கு போதுமான வகுப்பறை கட்டடங்கள், போதுமான ஆசிரியர்களை நியமிக்க உரிய நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.